வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கு. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர் திரு தில்லை நாயகம், அவரோட ஏஜ் 73. அவரோட லைஃப் டைமில் 107 டைம்ஸ் பாத யாத்திரை சென்னை டு திருமலா பண்ணியிருக்காரு. அதே போல் 50 டைம்ஸ் 50 முறை அங்க பிரதட்சிண சேவா பண்ணியிருக்காரு. லாஸ்ட் வீக் தான் 50வது அங்க பிரதட்சிண சேவான்றது பண்ணார். 107 டைம்ஸ் பாத யாத்திரைக்கு சம்மந்தப்பட்ட ஸ்பெஷல் வீடியோன்றது நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம். நம்ம புது ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நான் டெலிகிராம் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ கூட பாருங்கள். அவர் என்ன சொன்னார்ன்னா, 50 டைம்ஸ் அங்க பிரதட்சிண சேவா நான் பண்ணுறதுன்றது ஒரு மிராக்கிள் தான் என்னோடய லைஃப்பில். ஏன்னா எனக்கு சர்ஜரி, கைக்கு சர்ஜரி பண்ணி ஸ்டீல் பிளேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நான் நினச்சி கூட பார்க்கல 50 டைம்ஸ் அங்க பிரதட்சிண சேவான்றது என்னோடய லைஃப் டைமில் நான் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி நம்ம கூட அவரோட அங்க பிரதட்சிண சேவா அனுபவங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம கேட்போம். வணக்கம். திருப்பதி தகவல் தில்லை நாயகம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உறங்கிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒரு அசிரிரி, கடவுள் என்று நான் கூற மாட்டேன், ஏதோ ஒன்று என்னவென்று எனக்கு உறக்கத்தில் தெரியவில்லை. நீ இதுவரை 107 தடவை சென்னையிலிருந்து திருப்பதி பாத யாத்திரை சென்றிருக்கிறாய். ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை கூட நீங்கள் அங்க பிரதட்சணம் செய்யவில்லையே என்று அந்த அசிரிரி கேள்வி கேட்டது. நான் அந்த அசிரிக்கு அப்பொழுதே உறக்கத்தில் பதில் கூறியது போல் தோன்றுகிறது. எனக்கு வயது 71. எனது வலது கை தோள்பட்டையில் எலும்பு முறிவு காரணமாக 2 ஸ்டீல் பிளேட் வைத்து 6 ஸ்க்ரூ போட்டு ஆப்ரேஷன் செய்திருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அங்க பிரதட்சணம் செய்யவும் தெரியாது. செய்தால் இங்கு பாதிப்பு வருமோ என்ற பயமும் இருக்கிறது. 3வது, அங்க பிரதட்சணம் நான் கேள்விப்பட்டவரை டிக்கெட்டே கிடைக்காது என்று நிறைய பேர் என்னிடம் கூறியிருக்கிறார்கள் என்றேன். உடனே கூறினேன் என்றெல்லாம் அதை எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொண்டேன் என்றும் சொல்லலாம். உடனே அந்த அசிரிரி, உனக்கு நிச்சயம் அங்க பிரதட்சணம் செய்யவும் முடியும், அதற்கு உண்டான ஆரோக்கியம் நிச்சயம் உனக்கு கிடைக்கும், தன்னம்பிக்கையுடன் நீ செய்தால் நிச்சயம் செய்யலாம். 3வது, டிக்கெட் கிடைக்காது என்று கூறினாய், அதை பற்றி நீ கவலைப்படாதே, முயற்சி மட்டும் நீ செய். அங்க பிரதட்சணம் டிக்கெட் வழங்கும் அன்று முயற்சி செய், நிச்சயம் உனக்கு எவ்வளவு டிக்கெட் வேண்டுமானாலும் கிடைக்கலாம், நீ முயற்சி செய் என்று எனக்கு பதில் கிடைத்தது. சரி, முயற்சி செய்து பார்ப்போம் என்று நானும் முயற்சியும் செய்தேன். முயற்சி செய்தால் டிக்கெட் கிடைத்து விட்டது. டிக்கெட் கிடைத்து விட்டதே என்று அடுத்த மாதம் முயற்சி பண்ணேன். இதுபோல் மாதம் நான் முயற்சி செய்து வேறு சில விஷயங்கள் மூலியமாகவும் எனக்கு டிக்கெட்டு பெருமாள் வழங்கி கொண்டே இருந்தார். எந்தவித தடையும் இல்லாமல் அங்க பிரதட்சண டிக்கெட் எனக்கு கிடைத்தது. ஒரு நாள் ஆகிறது, ஒரு மாதம் ஆகிறது, ஆண்டுகள் ஓடுகிறது. ஆனால் கடந்த வாரம் எனது 50வது அங்க பிரதட்சணத்தை நிறைவு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. எனது 73வது வயதில் அந்த விடியற்காலை 1 மணி அளவில் புஷ்கரணியில் குளித்து அந்த ஈரத்துணியுடன் கோயிலுக்கு சென்று அங்க பிரதட்சணம் செய்வதில் கிடைக்கும் பேர் ஆனந்தம் இருக்கிறதே, அதை விவரிக்கவே முடியாது. அங்க பிரதட்சணம் செய்வதால் என்ன மகிழ்ச்சி என்றால், முதலில் வாழ்க்கையில் நீங்கள் முதலாக திருப்பதி கோயில் உள்ளே காலியாக இருக்கும் காட்சியை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. 2வது, சரியாக 3 மணி அளவில்
சுப்பிரபாத நிகழ்ச்சி நடைபெறும். அந்த சுப்பிரபாத நிகழ்ச்சி நடைபெறுவதை காணும் காட்சியும் கிடைக்கும். அடுத்தது பெண்கள் அங்க பிரதட்சணம், முடித்த பிறகு ஆண்கள் அங்க பிரதட்சணம், முடித்துவிட்டு கொடிமரம் அருகில் வந்து நின்றால் அங்கு சுவாமிக்கு முதலாக போடப்படும் தோமாலை என்றும் மாலையின் பூஜை நடைபெறும். அந்த பூஜையை பார்க்கும் அரிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாலையை அணிவித்த உடனேயே நம்மளை அவர்கள் தரிசனத்திற்கு அழைப்பார்கள். அந்த முதல் தரிசனம் பார்க்கும் வாய்ப்பு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு. சில நேரங்களில் 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை அங்கு திரை போடப்பட்டு அங்கு தீபாராதனை செய்யும் காட்சி. உடனே திரை விலக்கப்பட்டு நாம் அனைவரும் தீபாராதனை பார்க்கலாம். எப்பொழுதும் போல சிறிய லட்டும் கிடைக்கும், எப்பொழுதும் போல 50 ரூபாய் மதிப்புள்ள பெரிய லட்டும் கிடைக்கும். அடுத்தாற்போல் விருப்பப்பட்டால் மேற்கொண்டு எவ்வளவு லட்டுகள் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம். 50 ரூபாய் ஒரு லட்டு வீதம் என்று பெற்றுக்கொண்டு நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பலாம். இந்த ஒரு அரிய வாய்ப்பு பெருமாள் எனக்கு கொடுத்திருக்கிறார். இது நிச்சயம் எவருக்குமே கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு என்று எனக்கு வழங்கிய பெருமாளுக்கும் எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது நலன் விரும்பிகளுக்கும் நன்றி, வணக்கம். ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.